My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examinationல நிறைய விதமான allegations இருக்கு, cases இருக்கு, நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. போனஸ் மார்க்லாம் ஏன் கொடுத்தீங்க அப்படிங்கறத பத்தி நம்ம வீடியோஸ் போட்டுட்டே வரோம். இந்த இதுல NTA தரப்புல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. நம்ம NTA உடைய official websiteல இருக்கிறோம். சோ அதுல பாருங்க regarding queries of candidates on NEET 2024 result declared on 4 June 2024. இந்த PDF வந்து it is available publicly on NTA's official website. ஸோ அதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த இடத்துல காட்டுறேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தான் வந்திருக்கு, 6th June வந்திருக்கு. The NEET 2024 examination was conducted. நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எஸ், ஸோ NEET 2024 exam was conducted by National Testing Agency. 571 சிட்டிலாம் பண்ணியிருக்கிறோம்லாம் சொல்லிட்டு அதில் வந்து ஃபர்ஸ்ட் இது பாருங்கள், கட் ஆஃப் ஆஃப் NEET 2024 போட்டு இந்த கட் ஆஃப் எதனால் நமக்கு அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் நமக்கு குவாலிஃபைங் மார்க் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறத காட்டுறோம். 2020 297 மார்க் வந்து ஆவரேஜாக இருந்துச்சு. இது என்னென்னா ஆவரேஜ் மார்க்ஸ் அவுட் ஆஃப் 720 ஆஃப் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ். இந்தியா ஃபுல்லாக குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஓவரால் ஆவரேஜ் மார்க் என்ன அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. அதில் 2020 297 இருந்துச்சு, 2024 323 வந்திருக்குது. அதனால தான் குவாலிஃபைங் மார்க்கை நாங்கள் 164 வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம கேட்டது இல்லை, நம்ம எதிர்பார்க்குறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்துக்கு வரேன். காம்பன்சேட்டரி மார்க்ஸ் ஃபார் லாஸ் ஆஃப் டைம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ few writ petitions were filed by the candidates of NEET 2024 Honorable High Court of Punjab and Haryana, Delhi, Chhattisgarh, raising concerns of loss of exam time. கேஸ் போட்டதுலேயும் நார்த் இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, during the conduct of examination அப்படின்னு சொல்லிட்டு at few exam centers, but the concern raised by the candidates through the writ petitions and representation submitted to NTA required careful consideration for redressal அப்படின்னு சொல்லி போட்டுட்டு therefore a grievance redressal committee அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணாங்களாமா. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அந்த இடங்களுக்கு போய் எக்ஸாம் ரியலி எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. was constituted look into such grievances அப்படின்னா போட்டிருக்காங்கன்னா செகண்ட் பேஜில் பாருங்கள். The committee considered that grievances representation on the basis of factual reports of the functionaries and CCTV footages from concerned exam centers எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 13/6/2018 writ petition 51 of 2018 1563 கேண்டிடேட்ஸுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பாருங்கள், வேரி ஃப்ரம் -20 to 720 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 1563 மாணவர்கள் காம்பன்சேஷன் மார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை கொடுத்துருக்குறாங்க. அமங்ஸ் தீஸ் the score of 2 candidates are also happens to be 718 and 719 marks. ஒட்டுமொத்தமாக 1563 மாணவர்கள் இந்த வருடம் போனஸ் மார்க் வாங்கியிருக்கிறாங்க ஃபார் லாஸ் ஆஃப் டைம். இது இந்தியாவில் ஓவரால் மார்க்ஸை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய மார்க் பாருங்கள், -20 வாங்கின மாணவரும் ஃபைல் பண்ணியிருக்காரு, கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார். 720 மார்க் வரைக்கும் கூட வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் தான் 718 719 மார்க் இருக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இப்போது ஆன் த அனாலிசிஸ் ஆஃப் CCTV footage it was ascertained that the integrity of the examination was not compromised at these centers அப்படின்னு சொல்லி போட்டுருக்கிறேன். இன்டெகிரிட்டியெல்லாம் எதுவும் அதாகலை, நாங்கள் கரெக்டாக தான் எக்ஸாம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? 1563 மாணவர்களுக்கு நீங்கள் போனஸ் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா மற்ற மாணவர்கள், பாதிக்கப்பட்ட மற்ற மாணவர்கள் என்ன செய்வாங்க? அவங்க எங்கே போகிறது? அவங்க யாரை அப்ரோச் பண்ணுறது? நீங்கள் ஏன் இதை வந்து ஓப்பனாக நம்ம இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் லாஸ் ஆஃப் டைமுக்கு மார்க் இருக்குன்னு ஏன் சொல்லலை? அந்த ஒரு ரூல்ஸ் இருக்குங்கிறத ஏன் ஓப்பனாக சொல்லலை? சொல்லியிருந்தீங்கன்னா நிறைய மாணவர்கள், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய பேர், நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய மாணவர்களும் லாஸ் ஆஃப் டைமில் பாதிக்கப்பட்டிருக்காங்க தானே. நான் உதாரணத்துக்கு சொல்லவா, தூத்துக்குடியில் சில சென்டர்ஸ், திருநெல்வேலியில் சில சென்டர்ஸ், நான் பர்டிகுலராக காலேஜ் பேர் கூட சொல்ல முடியும். பட் அந்த சில சென்டர்ஸில் மாணவர்கள் அங்கே வந்த இன்விஜிலேட்டர்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த மாணவர்கள் அவங்க எதிர்பார்த்த கல்லூரிகளில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் எடுக்க முடியாமல் போனதுக்கு காரணம் அங்கே இருந்த இன்விஜிலேட்டர்ஸ் தான். அவங்க மாணவர்களை ஸ்ட்ரெஸ் பண்ணதுனால, ப்ரெஷரைஸ் பண்ணதுனால, அவங்களுடைய டைமை திருடிக்கிட்டதுனால மாணவர்களால் அந்த நேரத்தில் எழுத முடியல, அவங்க மார்க் கம்மியாச்சு. இதில் நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஐ கேன் ஷோ தம். ஸோ இப்போ பாருங்கள், டாப்பர்ஸ் இன் NEET 2024, the number of candidates who appeared in 2023 வந்து 20,38,596. ஆனால் அதில் வந்து 2024 23,33,697 பேர் இருக்கிறாங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆனதுனால நமக்கு வந்து
மார்க்கும் ஜாஸ்தியாயிருச்சு அப்படிங்கிற ஸ்டேட்டில் வராங்க. NTA received 13,373 challenges to the provisional answer key of the questions in physics. ஃபிசிக்ஸில் ஆட்டம் கொஸ்டினுக்கு மட்டும் 13,373 challenges வந்துருச்சு. So due to the differences in the old and new editions, NCERT textbook, the subject experts had that two options taken by அந்த ரெண்டுமே கரெக்டாக கொடுத்துடலாம்னு சொல்லிட்டாங்க. அவுட் ஆஃப் த 67 ஆல் இண்டியா ரேங்க்ல 67 ரேங்க் இருக்காங்க இல்லையா, 67 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் எத்தனை பேர் வந்து இந்த இதில் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 44 மாணவர்கள் இந்த ஆட்டம் கொஸ்டினுக்குரிய போனஸ் மார்க் அப்படிங்கிறது வாங்கியிருக்கிறாங்க. ஆட்டம் கொஸ்டினுக்கு வந்து இட் இஸ் நாட் அ போனஸ் மார்க். அந்த கொஸ்டின் யாரெல்லாம் கரெக்டாக 2 ஆப்ஷனில் 2 போட்டிருந்தாங்கன்னா 2ல் எதை போட்டிருந்தாலும் அவங்களுக்கு மார்க். அந்த மாணவர்கள் 44 பேர் இருக்கிறாங்க. அண்ட் தென் physics and 06 are on the account of compensatory marks for loss of time. 720 மார்க் வாங்கின மாணவர்களில் 6 மாணவர்கள் காம்பன்சேஷனுக்காக போனஸ் மார்க் வாங்கியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எவ்வளோ மார்க் போனஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிறது தான். இப்போ காம்பன்சேஷன் அப்படிங்கிறது ஓகே, நீங்கள் கொடுக்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு இதில் நீங்கள் கொடுத்துட்டீங்க, எவ்வளோ மார்க் கொடுத்தீங்க, ஆக்சுவலாக அவங்களுடைய மார்க் என்ன, இந்த 6 மாணவர்களுக்கு ஆக்சுவல் மார்க் என்ன, அவங்களுக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் போனஸ் கொடுத்தீங்க, போனஸ் கொடுத்ததுனால 720 மார்க் வந்திருக்காங்கல்ல, அப்போ எத்தனை மார்க் வரைக்கும் நீங்கள் போனஸ் மார்க் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த டேட்டாவையும் ரிலீஸ் பண்ணிங்கன்னா மாணவர்களுக்கு, பின்னாடி வர மாணவர்களுக்கு, இப்போ இருக்கிற மாணவர்கள், இந்த வருஷம் எழுதின மாணவர்களுக்கும் தெரியும். அந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஓப்பனாக பப்ளிக்காக சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். இப்போ வந்திருக்கிற ரிசல்ட்டில் நிறைய குளறுபடிகள் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது போக இட் இஸ் pertinent to mention that the toppers are from across the countries அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அந்த 67 பேரும் ஒரே சென்டரில் இல்லை, அக்ராஸ் த கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அந்த 67 பேரும் சில ஒரே சென்டரில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரிகிறது. ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் அப்படிங்கிறத போட்டுட்டு ஆஸ் பர் த ப்ராக்டிஸ் ஆஃப் த ரிசல்ட் NTA எக்ஸாமினேஷன், நம்ம ஆக்சுவலாக சொல்கிறோம்ல, நமக்கு எலெக்ஷன் டைமில் நீட் ரிசல்ட்ஸை விட்டுட்டாங்க, அது வந்து இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. டிக்ளரேஷன் ஆஃப் த ரிசல்ட்ஸ் ஆர் ஆன் 4/6. நாங்கள் ஏன் விட்டோம், ஆஸ் பர் த practice of the result of NTA examination including NEET UG is declared at the earliest on the completion of the necessary checks in the result processing post the answer key challenge period. Answer key challenging period முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டோம், அதனால நாங்கள் ஆன்சர் ரிலீஸ் பண்ணுறோம். NTA managed to declare the results of about 23 lakh candidates within 30 days. NTA-னால 30 நாளுக்குள்ள 23 லட்சத்து மாணவர்களுக்கான ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண முடிஞ்சு. The result for JEE Main 2024 Session 1 was declared in 11 days அப்படின்னு சொல்லி போடுறான். நாங்கள் வந்து JEE-க்கே நாங்கள் வந்து அப்படி தான் பண்ணோம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறான். 11 டேஸில் நாங்கள் JEE Mains கொடுத்தோம். Session 2க்கு வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 15 நாளில் கொடுத்துருக்குறோம். அதனால் ரிசல்ட் ஆஃப் நீட் செஷன் ஹேஸ் பீன் ப்ராசஸ் as per the established procedure. நாங்கள் நீட்டுக்கு வந்து 30 நாளில் ரிசல்ட் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பட் இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸை வந்து என்னால் சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியல. ரிகார்டிங் த அன்ஃபேர் மீன் கேசஸ், இந்த அன்ஃபேர் மீன் கேசஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு யாரோ ஒருத்தங்க சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நியூஸ் மீடியாவில் தான் பேசணும், நீங்கள் பேசலைன்றதுனால தான் சோஷியல் மீடியாவில் நாங்கள் பேச வேண்டியதாக இருக்குது. சோஷியல் மீடியாவில் பேசியிருக்காங்க, அது வந்து கம்ப்ளீட்லி எ ராங் டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் சில கோர்ட் கேசஸும் அதுக்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. என்னுடைய ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, 1563 மாணவர்கள் பெனிஃபிட் ஆகிருக்காங்க. ஓகே, 6 மாணவர்கள் டாப்பர்ஸில் இருக்கக்கூடிய 6 மாணவர்கள் 720 மார்க் எடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கும் மார்க் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆக்சுவல் மார்க் என்ன, நீங்கள் போனஸ் மார்க் எத்தனை மாணவர்களுக்கு கொடுத்தீங்க, அவங்களுடைய ஆக்சுவல் மார்க் என்ன, அண்ட் எவ்வளோ மார்க் போனஸாக கொடுக்கப்பட்டது, இப்போ அவங்க எந்த ரேங்க்கில் முன்னாடி வந்திருக்காங்க. ஒரு மார்க் ஏறினா கூட அவன் ஆயிரக்கணக்கான மாணவர்களை விட முன்னாடி வந்துடுறான். அவனுக்குரிய மருத்துவ கனவு அப்படிங்கிறது வந்து சீக்கிரமாக நிறைவேறும். அப்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்போ அவங்கெல்லாம் உண்மையாகவே பாதிக்கப்பட்டவங்க தானா அப்படிங்கிற இன்னும் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறதா NTA தரப்புல இருந்து வேணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்ற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். இந்த நேரத்தில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நம்ம வைக்கிற மிக முக்கியமான கோரிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 6 பேர்த்துக்கு எவ்வளோ மார்க் கொடுத்தீங்க, 1563 மார்க்கு எத்தனை பேருக்கு எவ்வளோ மார்க் கொடுத்தீங்க அப்படிங்கிறத தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே நீங்கள் கேட்கலாம். ஸோ மாணவர்கள் நினைத்தா, பெற்றோர்கள் நினைத்தா RTE ஃபைல் பண்ணலாம். இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன், RTI ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ஃபைல் பண்ணலாம். ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான்.
ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணலாம். கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். தேர் ஆர் ஸோ மெனி வீடியோஸ் ஃபார் டெமோக்கு நிறைய வீடியோ இருக்கும். கூகுளில் கொஞ்சம் சர்ச் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நினச்சிங்கன்னா இதை பெரிய இஷ்யூவாக கொண்டு வர முடியும். நிறைய பேர் ஆர்டிஐ ஃபைல் பண்ணுங்கள். 50 ரூபாயா 60 ரூபாயா வரும் ஆக்சுவலாக. அதுலேயும் சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியான இதெல்லாம் இருக்குது. ஒரு சில கேட்டகரி பொறுத்து அதெல்லாம் வேறுபடும். அவ்வளோதான் வரும். ஆர்டிஐ ஃபைல் பண்ணுறது ரொம்ப பெரிய இமாலய சாதனையெல்லாம் கிடையாது. ஆர்டிஐ ஃபைல் பண்ணுங்கள். அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவராலாக இத்தனை மாணவர்கள் இந்தியா ஃபுல்லாக, தமிழகத்தில் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு 10,000 பேரோ 20,000 பேரோ 30,000 பேரோ நீங்கள் ஆர்டிஐ ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா அது பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். கண்டிப்பாக இது இந்திய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். ஸோ இந்த நேரத்தில் ஆர்டிஐ ஃபைல் பண்ணுறதை பற்றி யோசிங்க. நீங்கள் இந்த மாணவர்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் மார்க் கொடுத்தீங்க, அண்ட் அந்த மாணவர்களுடைய ஆக்சுவல் மார்க் என்ன, அண்ட் அவங்களுக்கு எத்தனை மதிப்பெண்கள் போனஸாக கொடுக்கப்பட்டது, இதை ஒரு இந்திய குடிமகனா இந்த தகவலை அறிகிற உரிமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் ஆக்டில் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணலாம். அதை பற்றி ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு செப்பரேட் வீடியோ நான் அதுக்காக மேக் பண்ணுறேன். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். என்டிஏ தரப்புலேருந்து நம்ம எதிர்பார்க்குற மிக முக்கியமான கோரிக்கையும் அதுதான். எத்தனை பேருக்கு மார்க் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை தயவுசெய்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். அப்போ தான் இதற்குரிய பிரதிபலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.